டிட்ட வச்சு நம்ம எப்படிலாம் கொஸ்டின் கேட்கலான்னு பார்க்க போறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட்டு டிட்ட வச்சு நம்ம கொஸ்டின் கேட்கும்போது, தமிழ்ல என்னம்மா அர்த்தம்? "செய்தாயா? நீ அத செஞ்சியா?" அப்படின்னு அர்த்தம். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இப்ப நம்ம கொஸ்டினா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? "டிட் யூ ஈட் ஐஸ்கிரீம் எஸ்டர்டே?" உங்களுக்குலாம் ஒரு டவுட் வரும். சரி, பாஸ்ட் டென்ஸ்ல நம்ம வந்துட்டு கொஸ்டின் கேட்க போறோம். அங்க டிட் யூ ஈட் இருக்கு. ஈட்னா சாப்பிடுறன்னு அர்த்தம். ஏட்னா சாப்பிட்டேன்னு அர்த்தம். அப்ப என்ன போடணும்? டிட் யூ ஏட் ஐஸ்கிரீம் எஸ்டர்டே? அதானே தோணுச்சு. ஆ. இதுல என்னன்னா, நம்ம ஈட்னா சாப்பிடுறது. ஏட்னா சாப்பிட்டேன். ஓகேங்களா? நம்ம அப்படி போடாமலேயே டிட்டு போட்டாலே அது என்னது அர்த்தம்? பாஸ்ட் டென்ஸ் தான் அர்த்தம். சரிங்களா? இங்கிலீஷ்ல வேற இது ஒரு சின்ன ரூல்ஸ் அவ்வளோதான். டிட்டு வந்தா அங்க வர செயல் இருக்குல்லங்க, அது என்னவா இருக்கணும்னா, பிரசன்ட்ல தான் இருக்கணும். இது ஒரு சின்ன ரூல்ஸ் அவ்வளோதான். டிட் யூ ஈட் ஐஸ்கிரீம் எஸ்டர்டே? நீ நேத்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டியா? ஆனா ஆன்சர்ல வரும்போது, அங்க என்ன இல்ல? டிட்டு இல்ல. சரிங்களா? எஸ், ஐ ஏட் ஐஸ்கிரீம் எஸ்டர்டே. நான் நேத்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு தெரிஞ்ச டிட்ல ஆரம்பிக்கிற கொஸ்டின கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க் யூ. பாய் பாய்.